நிர்வாகத்துக்கு தான், டிவிக்கு நிர்வாகத்துக்கு தான் இந்த ஒரு கேள்வி இல்லை, ஒரு யோசனைன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா, இப்போ இந்த இடி வந்து ரெய்டு போகிறாங்க இல்லையா, இடி ரெய்டு போடுறாங்க, போலீஸ் அரெஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா, மினிஸ்டர்லாம் அவங்களாம் ஒரு ஐடியா ஒன்று வச்சுருக்காங்களே, உடனே நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துட்றாங்க, நெஞ்சு வலி நெஞ்சு வலின்ட்டு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மட்டுக்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் போகும்போது ஒரு மெடிக்கல் டீமை கூட்டிகிட்டு போயிருங்க. ஆம்புலன்ஸோடு சேர்த்து ஒரு டாக்டரு, 2 நர்ஸு, ஒரு எமர்ஜென்சி கிட்டெல்லாம் ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு அந்த ரெய்டு போகும்போதோ இல்லை இடி பண்ணும்போதோ இல்லை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போதோ கூடவே கூட்டிகிட்டு போயிருங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க டக்குன்னு எமர்ஜென்சியாக ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஏன்னா அந்த உயர்மட்டத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஆகிடும். அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக அலர்ட்டாக போய்க்கோங்க. அப்போ தான் டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உயிர் சேதத்தை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அது பெரிய இஷ்யூ ஆகிடும். நீங்கள் அதை அரெஸ்ட் பண்ணும்போது இடி ரெய்டு போகும்போது நீங்கள் அதை ஒரு ஆம்புலன்ஸை கூடயே கூட்டிகிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் மாதிரி ஒரு டாக்டர், 2 நர்ஸு, எமர்ஜென்சி கிட்டலாம் வச்சு கூப்பிட்டு போங்க. அது மட்டும் இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ணி எதுவுமே பண்ண முடியலைன்னா நீங்கள் என்ன ரெக்கார்டு போட்டு அரெஸ்ட் பண்ணாலும் யாருமே வர முடியாது. டக்குன்னு ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டு கொண்டாந்து நீங்கள் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் விசாரணை எடுத்தீங்க. இல்லைன்னா அவங்க பாட்டிக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ஆளாளுக்கு படுத்துருவாங்க. இந்த 10 ரூபா டிக்கெட் ஒருத்தர் அவர் எங்கே போனானே தெரில. அவர் ஒருத்தர் திருவண்ணாமலை சொந்தமாக ஹாஸ்பிட்டல் கட்டி சிங்கப்பூரில் போய் படுத்திருக்காரு. அதனால் அந்த எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக ரெடியாக கையில் வச்சுக்கிட்டே போங்க.